ஹாய், வெல்கம் டு கவிஸ் கிச்சன். இன்னைக்கு இறால் தொக்கு எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்க போறோம். இது வந்து ஒரு பிகினர்ஸ் கூட செய்யற மாதிரி ஒரு ஈஸியான மெத்தட்ல எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம். 1 கிலோ இறால் நான் வந்து நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். எப்பவுமே வந்து நம்ம வந்து நான்வெஜ் வந்து நல்லா சுத்தமா க்ளீன் பண்றதுல தான் இருக்கு. அப்பதான் வந்து நம்ம அதோட டேஸ்ட் வந்து அந்த ஸ்மெல் எல்லாம் இல்லாம இருக்கும். இறால் வந்து மேற்பக்கம் ஒரு கத்தியால கீறி விட்டு அந்த குடல் எடுத்துடணும். அப்பதான் அந்த மண்ணெல்லாம் இல்லாம கிளீனா இருக்கும். அப்பதான் வந்து டேஸ்டாவும் இருக்கும், சாப்பிடவும் முடியும். இந்த அளவு கிளீன் பண்ணின இறாலை எடுத்து ஒரு பவுல்ல போட்டுட்டு நம்ம இதுல 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு 1½ ஸ்பூன் வந்து மிளகாத்தூள் எடுத்திருக்கேன். இதுக்கு தேவையான அளவு உப்பு, இஞ்சி பூண்டு, இதுக்கு வந்து கருவேப்பிள்ளையும் பச்சை மிளகாயும் கீறி வச்சிருக்கேன். இது எப்பவுமே நான்வெஜ்ஜுக்கு வந்து நல்லா நிறைய கருவேப்பிள்ளை பச்சை மிளகாய் சேர்த்துட்டோம்னா நல்லா ஃப்ளேவரா இருக்கும். இதை கலந்து நல்லா ஒரு 1/2 மணி நேரம் நம்ம வந்து ஊற வச்சோம்னு வச்சுக்கோங்களேன். 7 நிமிஷம் தான் நம்ம அடுப்புல வச்சு இறால் எடுக்கணும். அந்த 1/2 மணி நேரம் நல்லா ஊற வச்சோம்னா அந்த மசாலாலாம் நல்லா உள்ள சோர்ந்து இருக்கும். இப்போ ஒரு 4 ஸ்பூன் கடலெண்ணெய் ஊற்றிட்டு கருவேப்பிள்ளை பச்சை மிளகாய் 1 கீரி போட்டிருக்கேன். பூண்டு ஒரு 5 பல்லு தட்டி வச்சிருக்கேன். இது நல்லா வந்து அந்த எண்ணெயில நல்லா வதங்கி வாசனை வர அளவுக்கு வதக்கிட்டு அதுக்கப்புறம் வெங்காயம், அது தக்காளி போட்டு உப்பெல்லாம் நம்ம வந்து மசாலாலே போட்டிருக்கோம். நல்லா இது வந்து நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் இப்போ நம்ம கலந்து வச்சிருக்கிற இறாலை வந்து இதில் சேர்க்கணும். இதில் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி ஒரு 7 நிமிஷம் நம்ம வதக்கணும் அப்படின்னு சொன்னா இறால் ரெடி ஆயிடும். ஈஸியா பிகினர்ஸ் கூட ஈஸியா இதை வந்து செய்யலாம். நம்ம வந்து இது ரொம்ப எப்பவுமே வந்து இறால் வந்து அதிகமா குக் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி குக் பண்ணி ஒரு சிம்ல ஒரு 2 நிமிஷம் வச்சோம்னா நல்லா அந்த எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வந்துடும். நல்லா ஒரு கைப்பிடி கொத்தமல்லி போட்டு சர்வ் பண்ணோம்னா சூப்பரா இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க.